அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையில் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் ரொம்ப நொடித்து போயிருப்போம். அந்த நொடிச்சு போகிற நிலைமையிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யணும்? ஒரு ஜோதிட விதி இருக்கு. ஜோதிட விதி கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த ஜோதிட விதி என்பது என்ன அப்படின்னா, மனிதன் சனியைத்தான் எல்லாருமே தொழில்காரன். சனி தொழில்காரகன் அப்படின்னு சொல்லி வரும்போது, சனி சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் மனித வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்து வரணும். அது யாரும் செய்யறதில்லைன்னா என்ன சொல்லலாம்னா அது என்ன செய்யணும் அப்படின்னா, சனி என்று சொன்னாலே என்ன சொன்னால் தொழில். இந்த தொழிலில் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. தொழில் ஜரூராக எந்தவித பாதிப்புத்தன்மை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அற்புதமான விஷயம், உங்களுடைய செருப்பை நீங்களே கழுவணும். உங்களுடைய செருப்பை நீங்களே கழுவணும். உங்களுடைய செருப்பை நீங்களே கழுவினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தொழில் சிறப்பாக போகும். இது உண்மையா என்று சொன்னால் உண்மைதான். ரெண்டாவது, செருப்பு என்பது சனீஸ்வர பகவானுடைய ஆதிபத்தியம், பாதம். இந்த பாதம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய செருப்புகளை நாம் ரெகுலராக என்ன சொல்லலாம், டெய்லி அப்படின்னு ஒரு சில காஸ்ட்லியான செருப்பு வாங்கியிருக்கேன், தண்ணியில் போட்டு அலச முடியாது. அப்போ தண்ணியில் போட்டு அலச முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா ஈரத்துணி தண்ணியை நினச்சிட்டு தண்ணியை புழிஞ்சிக்கிட்டு இந்த செருப்பை நல்லா அழகாக நீட் பண்ணி தொடச்சி நல்லா நீட் பண்ணுங்க. இதை பண்ணுவதால் என்ன நடக்கும் அப்படின்னா தொழில் நன்றாகும். இது உண்மையா அப்படின்னா உண்மைதான். இதில் எந்தவித மாற்றங்கள்லாம் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் இது சரி, இப்போ நம்ம செருப்பை நம்மளே துடைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய செருப்பு, குழந்தைகளுடைய ஷூ, இதெல்லாம் எந்த ஒரு மனிதன் நன்றாக குழந்தைகளுக்கு ஷூக்கு பாலிஷ் போடுதல், குழந்தைகளுடைய செருப்பை தண்ணீரில் சோப் தண்ணி வச்சு நல்லா அலசி எல்லாத்தையுமே என்ன சொல்கிறேன்னா ஒழுக்கமாக அடுக்கி வைத்தல், பழைய செருப்புகளை என்ன சொன்னால் வீட்டில் சேர விடாமல், சேர்ந்துச்சா அது நமக்கு யூசேஜ் இல்லையா, ஒன்று வேறு யாருக்கும் கொடுத்துருங்க, இல்லையா குப்பை வண்டி காலையில் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கும், அதில் தூக்கி போட்டுருங்க. அப்படி ஒரு மனிதன் செருப்பை நாம் கழுவுவதனால் என்ன சொன்னாலும் தொழில் ஓடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையாகவே உண்மையிலும் உண்மை. செருப்பை நம்ம வீட்டுக்கு உள்ளே போகும்போது கழட்டி போடும்போது கூட அப்படி அந்த வேகத்தில் இங்கிட்டு ஒரு வேகமாக போடுவோம், இங்கிட்டு ஒரு வேகமாக போடுவோம். அது அங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா ஒரு கேப்பு இடைவெளியில் நீங்கள் கழட்டி போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக செருப்பை அழகாக கழட்டி போட்டு வீட்டில் என்ன சொன்னால் வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு ஒரு மக்கு தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு சும்மா தண்ணியை ஊற்றி நல்லா நீட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், முதல்ல உள்ளே போன உடனே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்பது டென்ஷன் குறையும், பிரச்சனைகள் குறையும். செருப்பு என்பது சனி ஆதிபத்தியமாக இருக்கிற காரணத்தினால பலவித முட்டுக்கட்டைகளுக்கு காரணம் சனீஸ்வர பகவான் தான். அது அவருடைய இயல்பு. அது அந்த இயல்பை மற்ற ஜோதிடர்கள் மாதிரி நான் சனியை ரொம்ப குறைச்சி பேச மாட்டேன். என்ன காரணம்னா, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒருத்தருடைய இயல்பை நாம் குறைச்சி பேசினோம் என்று சொன்னால், அது ஒருத்தர் குறைச்சி பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அந்த பிளானட் இருக்கின்ற இடத்த நீங்கள் பாருங்கள், சனி இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் திரும்ப திரும்ப சனியை வந்து குறைத்து பேச பேச காரிய தடைகள் வந்து கொண்டே இருக்கும். காரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சனி அதாவது வந்து ஒரு கிரகம் நமக்கு பிடிக்கவில்லையா, ஆனால் அந்த கிரகத்தை குறை கூறக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செருப்பை நன்றாக நித்தமும் கையில் எடுத்து சோப்பு தண்ணி வச்சு நல்லா வந்து என்ன சொன்னான்னா அழகாக கழுவி நீட் பண்ணி சுத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை 24 மணி நேரத்தில் இருந்து காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு செருப்பை துடைங்க. அல்லது சாயந்தரம் போன உடனே என்ன சொல்லலாம்னா வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகும்போது என்ன சொன்னால் தண்ணியை வச்சு நல்லா வந்து என்ன சொன்னோன்னா சோப்பு தண்ணியை வச்சு என்ன சொல்லணும்னா தொடச்சி நீட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான அந்த தொழில் மேலும் மேலும் நன்றாக வளரும். இது பரீட்சித்து பார்த்து சொல்லப்பட்டுள்ள ஒரு உண்மை. அதற்கடுத்து பணம். இந்த பணம் வந்து என்ன சொல்லலாம்னா திடீர்னு வந்து என்ன சொல்கிறோம் வரத்து ஸ்டக்கப் ஆயிடும். பண வரத்து வந்து நமக்கு வருவதில் வந்து ஒரு ஸ்டக்கப் ஆனவொன்னு என்ன சொல்கிறோம் நம்ம சுதாரிக்கணும். அப்புறம் நம்மளுடைய உடலில் சுக்கிரனுடைய சக்தி குறைஞ்சி போச்சு. சுக்கிரன் வந்து தான் காந்த சக்தி. சுக்கிரன் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி. குரு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி. சந்திரன் அதை விட வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த 3 பேர் தான் பணத்தை வர வைப்பது. சிறுபணம் சுக்கிரன், பெரும்பணம் வந்து குரு, நித்த பணம் வந்து சந்திரன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு வந்து என்ன சொல்லணும்னா பணம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு வரமாட்டேங்க அப்படின்னா அன்றைக்கு மதியம் வந்து தயிர் சாதம் நல்லா நீட்டாக சாப்பிடும். தயிர் சாதம் கண்டிப்பாக சாப்பிடும். ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் நலிவு வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் சாதம் வந்து தயிர் சாதம் நன்றாக சாப்பிடுங்கள். அப்போ தயிர் சாதம் வந்து நன்றாக சாப்பிட 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 பொருளாதாரம் வந்து ஸ்டக்கப் ஆகாது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, எப்பயுமே மோர் இருக்கு இல்லையா, நல்லா மோரை வந்து நல்லா கலக்கி தண்ணி விட்டு அழகாக கலக்கி அதில் 10 மாதுளம்பழத்தோடைய விதைகள் இருக்கு இல்லையா, அதை உள்ளே போட்டு நல்லா கலக்கி மெதுவாக நிதானமாக நிறுத்தி நிதானமாக குடிங்க. இது பொருளாதாரத்தில் இருக்கின்ற மந்த நிலையை வந்து என்ன சொன்னால் சீர்படுத்தி கொடுத்து விடும். பொருளாதாரத்தில் இருக்கிற மந்த நிலையை சீர்படுத்தி கொடுத்து விடும். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு மோர் குடித்தல், தயிர் சாதம் சாப்பிட்டல், மோரில் வந்து என்ன சொன்னால் மாதுளம்பழம் விதைகளை போட்டு சாப்பிடுதல். இதை செய்யணும். தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு உங்களுடைய செருப்பை நீங்களே வந்து என்ன சொல்லணும் தண்ணி வச்சு தொடச்சி பண்ணுறது. 2வது என்ன சொல்லணும், நீங்கள் படுத்திருந்த பெட்டு வந்து என்ன சொன்னால் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டை எந்திரிச்ச உடனே நல்லா தட்டி பிறகி போட்டு அழகாக தலானையெல்லாம் ஒழுங்காக வச்சுட்டு அதுக்கு பிறகு பெட்டிலேருந்து வந்தீங்கன்னா 12ஆம் பாவத்தை வந்து நாம் படுத்த இடத்தை நாம் தட்டி கரெக்ட் பண்ணி சரி பண்ணும்போது 2ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சு. 2ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் வந்து லாபஸ்தானம். அப்போ இதெல்லாம் நித்தியமான ஒழுங்குமுறைகளை நாம் வந்து ஆண்களாக இருக்கிறதுனால நம்ம செய்யலை. பெண்கள் வந்து நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் வந்து நாம் சாப்பிட்ட தட்டை கழுவுவதனாலும் அடுப்பங்கரை என்று சொல்லக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து வைத்திருப்பதனாலும் பிள்ளைகள் படுத்த பெட்டை மடக்குவதனாலும் கணவர் படுத்த பெட்டை மடக்குவதனாலும் அவர்கள் கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்படினாலும் ஒரு 500 ரூபானாலும் கண்டிப்பாக வச்சுருக்கோம். ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது. ஆனால் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவர்கள் கையில் கண்டிப்பாக பணம் இருக்கும். அவர்களால் இலகுவாக பெரட்ட முடியும், ஆண்களால் இலகுவாக பெரட்ட முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற அந்த துப்புரவு வேலைகள் தான். நம்ம வந்து துப்புரவு வேலைகள் பண்ண மாட்டோம். காபி கிளாஸை குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். அதை எடுத்து அவங்க கழுவுவாங்க, அவங்களுக்கு காசு வரும். உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம், செய்ய மாட்டோம். அதனால்
இந்த வேலைகளை நீங்கள் செய்வதனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து சிரமங்கள் கண்டிப்பாக குறையும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், பரிசித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.